கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் புதிய நாளை காண கிருபை செய்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். கடந்த நாட்கள் முழுது கர்த்தர் நம்மை கண்மணி போல் காத்திருந்தபடினால் இந்த புதிய நாளுக்குள் கர்த்தர் நம்மை பிரவேசிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தோடு நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த உபவாசனாலே நியமிங்கள் என்று சொல்லி இன்றைக்கு பரிசுத்த உபவாசனாலே கர்த்தர் நியமித்து கொடுத்திருக்கிறார். உபவாசத்தினால் ஜெபத்தினால் அந்த ஜாதி பிசாசு புறப்படும்படியும் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். தேவன் நன்மையானதை தருவார். இன்றைக்கு நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திறமுங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல் கர்த்தர் இன்றைக்கு நன்மையானவைகளை கொடுக்க போகிறார். முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படப்படும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றையும் மறந்து எல்லாம் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படுகிற நாள். இன்று கட்டவிழ்க்கப்படுகிற நாள், கட்டவிழ்க்கப்படுகிற நாள். பரிசுத்த உபவாச நாளிலே இந்த ஜாதி பிசாசு ஜபத்திலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி அது புறப்பட போகுது. இன்றைக்கி அந்த கட்டை அறுக்கப்பட போகுது. கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேணாம், ஒன்றும் கவலைப்பட வேணாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த காலை வேளையிலே இன்றைக்குரிய கிருபையினால் கிருபையிலே நான் பலப்படவேன், அந்த கிருபை என்னை நடத்தவேன், அந்த கிருபை என்னை நடத்தும்படியாக என்னோடு இருக்கும்படியாக அந்த கிருபை என்னிலே பெருகும்படியாக என்று சொல். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னேன், அந்த கிருபை எனக்கு வேணும். எல்லாம் கேட்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, ஸ்தோத்திர வல்லமையிலவரே, ஸ்தோத்திர பருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனந்த பூமியில் சகல அதிகாரமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திர வல்லமையிலவரே, ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனந்த பூமியில் சகல அதிகாரமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான நாம உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவரே ஸ்தோத்திர, ரட்சகரே ஸ்தோத்திரம், இழந்து முடங்கை தேட வந்தவரே ஸ்தோத்திரம். தீர்மானத்தின்படி என்னை எங்கள் முன்குறித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையில் அவர் அப்படியே செய்வார் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க, 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 பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு எல்லையே இல்லையே. ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராகுங்கள். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவங்களற கழுவப்பட, பாவங்களற கழுவப்பட, பாவங்களற கழுவப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவங்களற கழுவி அக்கிரமணிங்க சுத்திகரித்து மீறுதல்களை மன்னித்து தயவா எனக்கு எங்களுக்கு நீங்க இறங்கும்படியா ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டி என்று தாவீது கேட்டது போல ஆண்டவரே சுத்த இருதயத்தை எண்ணிலே எங்களிலே நீங்க சிருஷ்டிக்கும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர் ஆமாண்டவரை கர்த்தர் அப்படி மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் என்று சொல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதுதான் உங்களை குறித்து தேவ சித்தமாக இருக்கிறது வார்த்தையின்படி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாவங்களற கழுவி அக்கிரமணிங்க சுத்திகரித்து மீறுதல்களை மன்னித்து தயவாய் எனக்கு இறங்கும்படியா, எங்களுக்கு இறங்கும்படியா, பார்க்கிற கேட்கிற அத்தனை பேருக்கு இறங்கும்படியா, பரிசுத்தப்படுத்தும்படியா. ஹல்லேலூயா. சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட, எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட, நினைவுகள் சுத்திகரிக்கப்பட, வாயின் வார்த்தைகள் சுத்திகரிக்கப்பட, கண் பார்வைகள் சுத்திகரிக்கப்பட, வழிகள் சுத்திகரிக்கப்பட, நடக்கைகள் சுத்திகரிக்கப்பட, செயல்கள் சுத்திகரிக்கப்பட, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் சுத்திகரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை தரிசிக்க முடியாத சுத்திகரி கர்த்தர் இப்பொழுது கொடுப்பீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசித்தது இல்லையே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ மனுஷர்கள் ஆமாண்டவர்களுக்கெல்லாம் நீங்க தரிசனமானீங்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் உம்மை பார்க்கணும், இன்றைக்கு நாங்கள் உம்மை பார்க்கணும், இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். வறண்டது விடாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமா இருக்கிற மாம்சமானது வாஞ்சிக்கிறது என்று சொல்லி இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையார். நம்முடைய வல்லமை கண்டே, மகிமை கண்டேன் என்று தாவீதை போல எல்லாருமே பார்க்கட்டும்.
கர்த்தருடைய நாம மகிமைப்பட இன்னைக்கு விடுவிக்கப்பட கர்த்தாவே கிருபை தான். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். அன்பானவரே ஸ்தோத்திர, இரட்சகரே ஸ்தோத்திரம், இழந்து போனதை தேட வந்தவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே கர்த்தருடைய நாம மகிமைப்பட நேற்றும் இன்றும் நாளையும் என்றுமே நீங்கள் மாறாதவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிற, சர்வத்துக்கு மேலான தேவனே, சர்வ வல்லமையிலே தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்குரிய கிருபைனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவிலிருந்து சகல நாடுகள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம், எங்களோடு இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். பார்க்கிற கேட்கிற அத்தனை பேரோட குடும்பங்களோடு கர்த்தாவே நீங்க இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் பயப்படாமல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பயப்படாமல் பயப்படாமல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நன்மையானதை தருவார், தேவன் நன்மையானதை தருவார். அந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால உபவாசத்தினாலுமே புறப்படட்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. தேவனே எங்களுக்கு இறங்க, தகப்பனே எங்களுக்கு இறங்க ஐயா. இந்த தயை செய்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அது பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இஸ்ராஜா ஸ்தோத்திரிக்கிற இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், நாங்களுமே துதிக்கிறோமே 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 துதிக்கிறோம். துதிக்க பாத்திரரானவரை நாங்களுமே துதிக்கிறோம், துதிக்கப்படத்தக்கவரை நாங்களுமே துதிக்கிறோம். துதியத்திலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதற்காய் துதிக்கிறோம், துதியத்திலே தகும் என்ற வார்த்தைக்காய் துதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினர், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை ஏற்படுத்தினதற்காய் நாங்களுமே துதிக்கிறோமே துதிக்கிறோமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா துதிக்கிறேன், ஏசப்பா துதிக்கிறேன், ஏசப்பா துதிக்கிறேன், ஏசப்பா துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே துதிக்கிறோம், உம்முடைய ஆலயத்திலே துதிக்கிறோம், உம்முடைய சந்நிதியிலே துதிக்கிறோம், உம்முடைய பாதபடியிலே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வார்த்தையின்படி கர்த்தாவே இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம், தப்பியதற்காக ஸ்தோத்திரம், ஏந்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம், சுமந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம், வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்திற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம், உதவிகளுக்காக ஸ்தோத்திரம், எண்ணற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், மகா பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவிற்காக ஸ்தோத்திரம், தயைக்காக ஸ்தோத்திரம், அன்பிற்காக ஸ்தோத்திரம், பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். நாங்கள் இருப்பது நிர்மலமாக இருப்பது தேவனுடைய கிருபையே, இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் காலைதோறும் புதிய நடிச்சு இன்றைக்குரிய கிருபையினால் கர்த்தர் நடத்தும்படியா, பரிசுத்த உபவாசநாளுக்குரிய கிருபையினால் கர்த்தாவே நீங்க நடத்தும்படியா, நல்ல மேய்ப்பராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நல்ல போதகராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ஆளுகை வருவதா, ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்க்கிற கேட்கிற அத்தனை பேர் நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதா, நம்முடைய ஆளுகை வருவதாக கர்த்தர் மேய்த்து நடத்தும்படியா, நம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கிறோம், நம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமாண்டவரே, செவி கொடுத்தலும் ஆண்டவரே கீழ்ப்படிதலும் உத்தமம் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் கர்த்தர் எங்களை மாற்றி நடத்துவீராக. கர்த்தர் நடத்துங்கப்பா. மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், கரத்தில் அடங்கி இருக்கிற ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். பலிபீடம் பரிசுத்தம், பலிபீடம் பரிசுத்தம், பலிபீடம் பரிசுத்தம். ஸ்தோத்திர பலியிடுகிறவனை என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த வார்த்தையின்படி அந்த பலி பரிசுத்தமாக இருக்கு. கர்த்தாவே ஸ்தோத்திர. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தாவே நடத்து, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை பலத்தோடு கர்த்தர் இன்றைக்கும் கரத்திலெடுத்து பயன்படுத்துகிறார். பாஸ்டர் ஜிம்ஸுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஜேசனுக்காக ஸ்தோத்திரம். கரத்திலெடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நடைபெறுகிற எல்லா துணை கிளை சபை ஊழியர்கள், தேவதாசர்கள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம், சபையாரை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம், எல்லா விசுவாச குடும்பத்தை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஆண்டவரே, தேவதாசர்கள், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு வழி நடத்துங்கப்பா, காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அதுபோல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடன் தேவ பிள்ளைகள், மூப்பர்கள், விசுவாசிகள், கொடுக்கிற, தாங்கிற, ஜெபிக்கிற, உதவியாக இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காய், தனிப்பட்ட நபர்களுக்காய் ஸ்தோத்திரம். பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வழி நடத்துங்கப்பா. விசேஷித்த விதமாக எங்கள் தேவதாசரை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கு கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமையடை. பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் நெல்சன் ஜேஸ்பருக்காக ஸ்தோத்திரம், சிஸ்டர் பெர்சிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் டேனியல் ஜெபா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீரா. பாஸ்டர் சாம் இரவும் பகலும் பிரயாசப்படுகிற பாஸ்டர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். கரத்தில் எடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. தூதர்களை காட்டுகளா, ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக்கும் என்ற வார்த்தையின்படி அக்கினி ஜுவாலையாக கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். அதனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதனுடைய நாம மகிமையடை. கீதாநகர், மாத்தூர், பறையில், ஆல்குடி, மேட்டுப்பட்டி, சோழகாம்பட்டி, ஆண்டவரே பெரம்பலூர் ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் பெருகட்டும், நாங்கள் செருகட்டும்.
கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்று. இந்த பரிசுத்த உபாச நாளுக்கு, அந்த பரிசுத்த உபாச கூட்டத்திற்கு 10 மணிக்கு அநேகரை கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு வாங்க. வேதனைப்படுகிறவர்கள், பிரச்சனையோடு இருக்கிற, போராட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரை, கட்டுகளோடு இருக்கிறவர்கள் வந்து கட்டவழ்க்கப்பட ஜெபிக்கிறோம். துதிகனமாக்கி மேலோமாக்கி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபையாரை கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மே தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை எனக்கு தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும் கிருபைதார். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபைதார். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும், மதிக்கவும் கிருபைதார். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகமும் சிலுவையில் அறையப்பட உதவி செய். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அளிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இதயத்தில் ஊற்றப்படவேன். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய். கீழ்ப்படுதல் எனக்கு தார், விசுவாசத்தை எனக்கு தார், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய். ஜெப வாழ்க்கையை எனக்கு தார். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மை உத்தவமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக என்னை மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபைதான். யோவான் 17:17-26 வரையிலுள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமென். 103ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். 103ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103. தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமே அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார், நாம் அன்னென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
கர்த்தர் ஆளுகிற விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கால வேளையிலே பரிசுத்தம் உள்ள தேவனை துதிக்க அவருடைய வார்த்தையை, இன்றைக்குரிய மன்னாவை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை உணர்ந்து ஒரு பாடலை பாடி பரிசுத்தம் உள்ள தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவர் ஒன்றாய் சேர்ந்து துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன்
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிறது நல்லது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 147ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். 147ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனை பண்ணுகிறது நல்லது. நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தரை துதியுங்கள், அது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதித்தலே இன்பமா? துதிக்கிறது ஏன் நல்லதுன்னா, துதிக்கிறதுல ஒரு இன்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். துதிக்கிறதுனால் சில துன்பங்கள்லாம் விலகி போகும். கர்த்தருக்கு துதிக்கிறதினால் துன்பங்கள் விலகும். துதிக்கிறதினால் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நடக்கும், தீமைகள் விலகும். துதிக்கிறதுனால் அநேக நல்ல காரியங்களை பெற்றவர்கள் துதித்து, அருமையானவர்களை வேதத்திலே பார்க்கிறோம். துதித்து நன்மைகளை பெற்றவர்கள், துதித்து விடுவிக்கப்பட்டவர்கள், துதித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், துதித்து தேவனுடைய கிரியைகளை கண்டவர்கள் கர்த்தருக்கு வேதத்தில் நிறைய உண்டு. நம்ம எவ்வளவு படித்தாலும் கேட்டாலும், ஆனால் தாவீதை போல எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதும் எப்போதும் அவரை துதிக்கிற துதி வாயில் இருக்கிறது அநேகருக்கு கிடையாது. கர்த்தருக்கு துதிக்கணும். துதிக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய அதுதான். எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிக்கிற ஒரு நல்ல பண்பு நமக்கு வேணும். அருமையானவர்களே, துதியை முக்கியப்படுத்துங்கள், துதியை மேன்மைப்படுத்துங்கள், துதியை பிரஸ்தாபப்படுத்துங்கள். துதி என்பது முக்கியமான. தேவரீரே என் துதி என்றார் எரேமியா. கர்த்தருக்கு கர்த்தர் தான் நம்முடைய துதியாய் இருக்க வேண்டும். கர்த்தரை துதியாக வைத்துக் கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். கர்த்தருக்கு
54 சங்கீதம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள். 54 சங்கீதம் 6வது வசனம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நல்லது நலமானது. பார்த்தீங்களா, உம்முடைய நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. கர்த்தருக்கு இந்த நலமானதை நாம் முக்கியப்படுத்தும், நல்லதை முக்கியப்படுத்துங்க. எது நல்லதுன்னு வேதம் சொல்லுதோ அதையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியப்படுத்தும். உம்முடைய நாமத்தை துதிப்பேன், அது இவர் தான் சொன்னார், நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இவர் தான் சொல்றாரு, உம்முடைய நாமத்தை துதிப்பேன், அது நல்லது. கர்த்தருக்கு நாமத்தை மேன்மை பாராட்டின தாவீது நிமிர்ந்து நின்னான். கர்த்தருக்கு நாமத்தை துதிக்கிறது நல்லது என்று கண்டவன் வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு போனான். துதிக்கிறதற்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். துதிக்கிறது நல்லது. துதித்தார்கள் சிறைச்சாலைக்குள்ளே, கட்டுகளின் நடுவிலே, காயத்தின் நடுவிலே, பாடுகளின் நடுவிலே சிறையிருப்பு மாற்றப்பட்டது. கட்டுகள் கலந்து விழுந்தது. அநேக கதவுகள் திறவுண்டன. வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்படணும்னா, கட்டுகள் கலந்து விழணும்னா கர்த்தர் அங்கே ஒரு எழுப்புதலையே உண்டாக்கி விட்டார். இதனால் துதித்ததனால் எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தது. ஜெபித்து துதிக்க வேண்டும் கர்த்தருக்கு. ஆமா, ஜெபம் பண்ணி துதித்து பாருங்கள். சும்மா துதிக்கிறதை விட நல்லா ஜெபம் பண்ணி துதிங்க. அவர்கள் அப்படித்தான் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்தார்கள், பாடினார். ஆகவே ஜெபம் பண்ணி துதிக்க கற்றுக்கொள்ளுவோம். ஜெபத்திலே துதியை முக்கியப்படுத்துவோம். அங்கே பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், அதுதான் கொஞ்சம் சாரமாக இருக்கும். அதுக்கு ஒரு பவர் தனி. சும்மா வந்து ஜெபம் இல்லாமல் துதி இல்லாமல் நாம் ஜபிக்கக்கூடாது. அதாவது துதி இல்லாமல் ஜபிக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் இல்லாமல் ஜபிக்கக்கூடாது. இதோட ஜபிச்சாதான் அதுக்கு ஒரு தனி வல்லமை உண்டு கர்த்தருக்கு. ஏன்னா துதிகளின் நடுவிலே தேவன் வாசம் பண்ண வருவார். துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருடம் கட்டாயம் எல்லாவற்றிலும் நான் துதி செலுத்துவேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எந்த சூழ்நிலையானாலும் துதியை விடமாட்டேன், ஸ்தோத்திரத்தை விடமாட்டேன். இந்த ரெண்டையும் முக்கியப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த சிறையிருப்பு வந்தாலும் அந்த சிறையிருப்பு மாற்றப்படும், சிறைச்சாலை அசைக்கப்படும். கர்த்தருக்கு கட்டுகளெல்லாம் உங்கள் துதியினாலும் ஜெபத்தினாலும் கலண்டு விழுந்துடும். உங்கள் கட்டு மாத்திரமல்ல, குடும்பத்துக்கே அல்லது அநேகருக்கு ஏற்பட்ட கட்டு உங்கள் ஜெபம், உங்கள் துதி. இன்னைக்கு உபவாச ஜெபம், வெள்ளிக்கிழமை இல்லையா? உபவாச கூட்டத்துக்கு ஜெபிச்சு துதிக்க வாங்க, விண்ணப்பம் பண்ணி துதிக்க வாங்க கர்த்தருக்கு. தாவீது ஆகவே விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் கர்த்தருக்கு. அது மாதிரி விண்ணப்பம் பண்ண வாங்க. ஏதோ கடைசி நேரத்தில் ஒரு முட்டி போட்டுட்டு ஐயா கையை வைப்பார், அதனால் முழு வெற்றி கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் தரித்திருங்கள், ஜெபத்தில் துதியுங்கள். துதித்து ஜெபித்து துதியுங்கள் அல்லது துதித்து ஜபியுங்கள் கர்த்தருக்கு. ஜெபம் பண்ணி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபமா. என்ன ஜெபமா? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். உப்பு போடாமல் எல்லாம் சாப்பிட முடியுமா? கூட்டுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் உப்பு போடுறாங்க. இது உப்பு போடாமல் எல்லாவற்றையும் செஞ்சு வச்சா எப்படி சாப்பிட முடியும் கர்த்தருக்கு? அது மாதிரி தான் துதியும் ஸ்தோத்திரம் இல்லாத ஜெபம் ஒரு சாரமற்ற ஜெபம், ஒரு ருசியற்ற ஜெபம் கர்த்தருக்கு. ஒரு ஸ்தோத்திரம் போட்டோன்னா உங்கள் ஜெபம் சல்லுன்னு மேலே போயிடும். ஹல்லேலூயா. துதியுங்கள். எப்படி துதிக்கிறது, எப்படி ஸ்தோத்திரம் போடுறது? 1000 பிரச்சனைகள் நடுவில் தான் துதிக்கணும் கர்த்தருக்கு. அருமையானவர்களே, துதியுங்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. துதித்தார்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்கள். சத்துருக்கள் அழிந்து போனார்கள். துதியிலே சத்துரு அழிக்கப்படுவான், ஸ்தோத்திரத்தினால் அழிக்கப்படுவான், கிருபையினால் அழிக்கப்படுவான் கர்த்தருக்கு. உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் துதி தான், ஸ்தோத்திரம் தான். அதனால தான் தாவீது வாயில எப்போதும் என்ன இருந்துச்சு? துதி இருந்தது, துதி இருந்தது. துதிக்கிறது நல்லது. அடுத்து எது நல்லது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. நல்லது. நல்ல கவனியுங்கள். அந்த தேசத்தின் பொன்னு, பொன்னு என்றால் விசுவாசத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு விசுவாசம். பொண்ணு நல்லது. பொண்ணை பாதுகாக்கணும். உங்களுடைய விசுவாசம் பாதுகாக்கப்படணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் தான் நல்லது. விசுவாசம்தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளவு ஸ்தோத்திரம் துதி நல்லதோ அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம். ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரே கர்த்தர் தான். வேதம் அப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு? அழைக்கப்பட்டான். ஆனால் நட்சத்திரத்தை பார்த்தபோது தான் என்ன வந்துச்சு? விசுவாசம். ஒரு ஊழியக்காரனை, பிரகாசிக்கிற ஊழியக்காரனை, பிரகாசமுள்ள நட்சத்திரம். முதலாவது நம்முடைய கர்த்தர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்க்கணும் கர்த்தருக்கு. அந்த மக்கள், அதாவது 3 அந்த சாஸ்திரிகள் இருக்காங்க பாருங்க. இந்த சாஸ்திரிகள்லாம் என்ன பண்ணாங்க? ஆமாம், அரண்மனைக்கு போயிட்டாங்க. ராஜா அரண்மனையில் தான் பிறப்பாருன்னு போனால் அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கம், இருந்தவனுக்கு கலக்கம். அதை விட்டு வெளியே வந்து நட்சத்திரத்தை பார்த்த உடனே என்ன வந்துச்சு? ஆனந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நட்சத்திரம் தான் உங்களை சந்தோஷப்படுத்தும். நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரத்தை பாருங்க. இயேசுவுக்கு நேராக நடத்துகிற நட்சத்திரத்தை பாருங்க. சத்தியத்துக்கு நேராக நடத்தப்படுகிற நட்சத்திரத்தை பாருங்க. கர்த்தருக்கு பிரகாசிக்கிற நட்சத்திரம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஆமா, அருமையான அநேகரை நீதிக்கு நேராய் நடத்துகிறவர்கள். வேதம் என்ன சொல்லுது? தானியேல் 12:3 வாசிங்க சீக்கிரம். எடுத்த ஒருவர் தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கு சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்கு நடத்துறாங்க பாருங்க. கர்த்தருக்கு நேரா, சபைக்கு நேரா, வார்த்தைக்கு நேரா நடத்துறாங்க பாருங்க. அவங்க தான் நட்சத்திரத்தை போல என்ன செய்வாங்க? நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கணும். அருமையான சில எட்டின்ற ஒரு நட்சத்திரம் உண்டு. அருமையானவர்களே, மார்க்கம் தப்பி ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும். திடீர்னு மார்க்கம் தப்பி போயிடும். ஜீவ மார்க்கத்தை விட்டுட்டு போயிடும். உத்தம மார்க்கத்தை விட்டுட்டு போயிடும். கர்த்தருக்கு ஆமா, கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டுட்டு போயிடும். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். மார்க்கம் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை பார்க்காதீங்க. சத்தியத்தை விட்டு விலகி ஓடுகிற நட்சத்திரத்தை பார்க்காதீங்க. அதெல்லாம் கேடுதான். எது மார்க்கத்துக்கு நேராய் நடத்துகிறது, கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிறது, அதுதான் பிரகாசிக்க நட்சத்திரம். பார்த்தாலே போதும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னா ஆபிரகாமுக்கு என்ன வந்துருச்சு? விசுவாசம். விசுவாசம் கர்த்தருக்கு. அது மாதிரி நட்சத்திரத்தை பாரு, விசுவாசம். அந்த தேசத்தின் பொன், எல்லா தேசத்தின் பொண்ணு நல்லதில்லை, இந்த தேசத்தின் பொன் நல்லது கர்த்தருக்கு. ஆமாம், என்ன சொல்லுவாங்கல்ல, பொன் விலையும் பூமியா. நம்ம நாடு இப்போ அப்படி தான் ஒரு காலத்தில் இப்போவும். ஆனாலும் எவன் அதை பார்க்குறான்? இருக்கட்டும். ஆகவே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இருக்கே, அதுதான் நல்லது. கர்த்தருக்கு நல்லது. தேசத்தின் பொன் நல்லது. நாம தான் கர்த்தருடைய தேசம். ஆகவே தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள விசுவாசம்தான் பெரிய காரியங்களை செய்ய போகுது. உங்களுடைய விசுவாசம் தோற்று போகிற விசுவாசம் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமாகிய பொண்ணு நல்லது. நல்லது கர்த்தருக்கு. ஆமா, அதை விளைய வைக்கிறதே ஒரு நதி தான். ஒரு பெரிய நதி, 4 ஆறுகளாய் பிரிந்து ஓடியது. அதை விளைய வைக்கிறதே ஒரு நதி. அதுதான் பரிசுத்தாவி என்ற நதி. அந்த நதி உங்களுக்குள்ள வந்துட்டா விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். பொன்னை போன்ற விசுவாசம் கர்த்தருக்கு. அந்த வசனத்தை படிச்சிருங்க. அது பொன் நல்லது, பொன் நல்லது, அவ்விடத்தில் பீதோலோகம் கோமேத கல்லும் உண்டு. பாத்தீங்களா? அவ்விடத்துல பொண்ணு மாத்திரம் அல்ல, அருமையான ஒரு கற்கள், விலையேற பெற்ற
கற்கள் உண்டு. கோமேதகம் எல்லாம் அங்கதான் விளையுதான். அதை விளைய வைக்கிறது முந்தின வசனத்தை படிங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். பாத்தீங்களா, பொண்ணை விளைய வைக்கிற ஒரு நதிங்க. பொண்ணு விளையும். சில நதி உண்டு கர்த்தருக்கு பேரின்ப நதியா இருக்கும். பேரின்ப நதி. இன்னைக்கு நமக்கு ஒரு நதி நமக்குள்ள வரணும். நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்படுமா, பேரின்ப நதியா, தாகத்தை தீர்க்குமா. இது எத்தனை பேர் இந்த நதிக்காக ஆவலா இருக்கிறீங்க? சில நதி போற இடமெல்லாம் பாருங்க. கர்த்தருக்கு அருமையானவர்களே, செழித்தோங்கும் மரங்கள், செழிப்பு கனி கொடுக்கும் மரங்களை பார்க்கலாம். அது மாதிரி இந்த நதி என்னத்தை விளைய வைக்குதுன்னா பொன்னை விளைய வைக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பொன்னை போன்ற விசுவாசத்தை விளைய வைக்கணும். உண்மையில ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால், உங்களுக்குள்ளே இருப்பாரானால், உங்களுக்குள்ளே பொண்ணு விளைய வச்சுக்கிட்டே இருப்பார். விசுவாசத்தை பெருக்கிக்கிட்டே இருப்பார். விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பார். அநேக விளையேறப்பெற்ற கற்கள் எல்லாம் உருவாகிக்கிட்டே இருக்கும். அதுதான் நதி கர்த்தருக்கு. அவ்விடத்தில் உள்ள பொன் நல்லது. அந்த விசுவாசத்தை விளைய வைப்பார், வளர வைப்பார், உருவாக்குவார். விசுவாசம். புலம்பலின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். ஐயோ ஐயோ பொன் மங்கி, பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொற்றுண்டு போயிற்றே. அந்த நதி போற இடம் எல்லாம் பொண்ணு விலையும் கற்கனு விலையும். இப்ப ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு பாருங்க. இப்ப ரெண்டுமே போச்சு. பொண்ணு என்ன ஆயிட்டு, அபிஷேகம் குறையும் பொழுது பொண்ணு மங்கிடும், விசுவாசம் மங்கிடும். ஆவியில நிரம்பிக்கிட்டே இருக்கணும். டெய்லி 2024 அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மாறா வர்ற பிரச்சனைகளை நாம மேற்கொள்ளணும். கர்த்தருக்கு சோர்ந்து போக கூடாது. ஆகவே அபிஷேகம் அந்த தன்மை உள்ளது கர்த்தருக்கு. அதான் ஆவியானவர். நமக்குள்ள ஆவியானவர் எப்பொழுதும் அனலா இருக்கணும், அக்கினியா இருக்கணும், நதியா இருக்கணும், பாய்ந்து வரணும். உனக்குள்ள அபிஷேக அக்கினி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொண்ணு என்ன செய்யிட்டு, பசும்பொன் நிறம் மாறிடுது, பசும்பொன் மாறிடுது. பசும் பொண்ணு கர்த்தருக்கு, பசும் பொண்ணு நமக்குள்ளே, பசும் பொண்ணு நமக்குள்ளே, பொண்ணு நமக்குள்ளே விளையேறப்பட்ட கற்கள் கர்த்தருக்கு. ஆமா, பொன்னினால சபையை கற்றானா பவுல் சொல்றார். பொன்னினால கற்றான், விளையேறப்பெற்ற கற்களினால கற்றான். இதுதான் நிற்கும். அக்கினி வரும்பொழுது புல்லெல்லாம் வைக்கோல் எல்லாம் மரமெல்லாம் எரிஞ்சு போயிடும் கர்த்தருக்கு. கோல்டு சபையில நீங்க ஒரு பொன்னாருங்க, சபையில ஒரு விளையேறப்பெற்ற கற்களாருங்க கர்த்தருக்கு. சபையில நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கல்லாயிருங்க. உங்க பாரம்பரியத்திலிருந்து, உங்க மாம்சத்தின் கிரியை இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு கட்டப்படுங்க, ஒப்பு கொடுங்க. கட்டப்பட ஒரு கல் மேசன் கையில கொடுக்கப்படுகிறது. அந்த மேசன் அந்த கல்லை சரியா தட்டி அங்கே கட்டடம் கட்டுறார். அது மாதிரி பரிசுத்தாவியானவர் கரத்தில் கொடுங்க கர்த்தருக்கு. அவர் தான் உங்களை கட்டுகிறவர், மாளிகை ஆக்குகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பசும்பொன் மாறிடுச்சு, பொண்ணு மங்கிடுச்சான். பொண்ணு என்ன செய்யுது? எத்தனை பேருக்கு பிரச்சனை வரும்பொழுது மங்குது, போராட்டம் வரும்பொழுது விசுவாசம் மங்குது. கர்த்தருக்கு என்ன ஆயிட்டு, மங்கி போகிறது. மங்காத்தா மாதிரி மங்காத கர்த்தருக்கு. அருமையானவர்களே, விசுவாசமாயிருங்க. 1000 பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பொண்ணு மங்கி போகக்கூடாது. வியாதி நேரத்தில் மங்கி போகக்கூடாது, போராட்ட நேரத்தில் மங்கி போகக்கூடாது, பிரச்சனை நேரத்தில் மங்கி போகக்கூடாது, பொருளாதாரம் குறைபடும் பொழுது மங்கி போகக்கூடாது, பிசாசு எதிராக எழும்பும் பொழுது மங்கி போகக்கூடாது. விசுவாசம் ஜொலிக்கணும் கர்த்தருக்கு. விசுவாசம் பொன் மங்கி, ஐயோ சொல்றான் பாருங்க, புலம்புகிறான். எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். ஐயோ பொன்னாய் இருந்தவன்லாம் மங்கி போயிட்டானே, பசும் பொண்ணு நிறமாறிச்சே, பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள்
சகல வீதிகளிலும் முறையிலும் கொட்டுண்டு போயிற்று. பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய கற்கள் ஏன் ஆச்சு? கர்த்தருக்கு இன்னைக்கு நிறைய அப்படித்தான் ஆயிடுச்சு. கர்த்தர் சபைக்கு சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் நீ ஐஸ்வர்யன ஆகாதபடிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். நல்ல கவனிங்க, நான் நீர் ஐஸ்வர்யவனாய் ஆகும்படிக்கு ஐஸ்வர்யவனாய் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். பொன்னா எதுல புடமிடப்பட்ட பொண்ணு? நெருப்புல. அந்த பாருங்க, கோல்டு ஸ்மித் என்பவர் நெருப்புல போட்டு புடமிட்டு எடுத்து தட்டுறாரு, அடிக்கிறாரு. அடி வாங்குது. அடி வாங்கினா தான் சொல்லிக்க முடியும். ஆமா, நெருப்புக்கு போகணும். சோதனை என்ற அக்கினி, கர்த்தருக்கு சோதனை என்ற அக்கினி தான் நம்மளை பிரகாசமாக்குது. தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற சில அழுக்குகளை நீக்குகிறது. தேவையில்லாத இதை மாற்றி, அருமையானவர்களை நிறம் மாறி இருக்குல்ல, அதெல்லாம் மறுபடி சரிபடுத்த நெருப்புல போட்டு தட்டணும். கர்த்தருக்கு அந்த கோல்டு ஸ்மித் இருக்கிறார்ல, அவர் முகம் தெரியணுமா? அதுல அந்த தங்கத்துல முகம் தெரியணுமா? பழன்னு அது வரைக்கும் தட்டுவார். அது மாதிரி கர்த்தர் சில நேரம் தட்டுவார், அடிப்பார், நெருப்புல போடுவார். ஏன்னா நீ கோல்டு, நெருப்புக்கு போய்த்தான் வரணும். சோதனையின் அக்கினியை சந்திக்கணும். சோதிக்கப்பட்ட வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை பாருங்க, சொல்லிச்சாங்க. யோசேப்பை பாருங்க, தாவீதை பாருங்க, கர்த்தருக்கு பவுல புதிய ஏற்பாட்டில் பாருங்க, பேதுருவை பாருங்க. இவங்கெல்லாம் சோதனைக்குள்ள போய் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு ஜொலித்தவர்கள் கர்த்தருக்கு. ஆகவே இன்றைக்கும் சோதிக்கப்பட்ட புடமிடப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் உண்டு, ஊழியர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. இவங்கெல்லாம் நெருப்புல போய் போட்டு தேவையில்லாதெல்லாம் அகற்றப்பட்டு ஜொலிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஜொலிக்கிறாங்க மகிமையாய். அதில் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவனாய் ஆகும்படிக்கின்றார். ஐஸ்வர்யவனாகணும், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், கிருபை, மகிமை, இரக்கம். இந்த ஐஸ்வர்யம்லாம் நமக்கு கிடைக்க வேணாமா? இப்படி ஆக வேண்டாமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு ஐஸ்வர்யம். கர்த்தருக்கு சும்மா காசு பணம் எல்லாம் ஓடிடும். இன்னைக்கு நம்ம பாக்கெட்டில் இருக்கும், இன்னும் ஒரு மணி நேரத்தில் யார் பாக்கெட்டுக்கும் போயிடும், யார் பீரோவுக்கும் போயிடும், அல்ல கடையில் கல்லாவில் இருக்கும். அவன் எண்ணி பேங்க்கு போவான். மாறி போய்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு இல்லை சேர்த்து வச்சு எங்கேயாவது மொத்தமாக வச்சான்னா எவனாவது வந்து அள்ளிக்கிட்டு போயிடுவான். ஆமாம், அமலாக்கத்துறை வருவான். இல்லைன்னா இன்கம் டாக்ஸஸ் இல்லை எவனோ வந்து போட்டு தட்டு, நீ சொவருக்குள்ளே வச்சாலும் ஒட்டச்சு எடுத்துக்கிட்டு போயிடுவான். அவன் வச்சிருப்பான் ஒரு மிஷினு, வைங் வைங் வைங்னு சவுண்டு கொடுக்கும். ஒட்டை அல்றா, எங்கடா இதுக்குள்ளே வச்சிருக்கிற? கர்த்தருக்கு அந்த காசை நான் உங்களுக்கு சொல்லலை, அந்த பணத்தை சொல்லலை, அந்த ஐஸ்வர்யத்தை சொல்லலை. இது கர்த்தருடைய ஐஸ்வர்யம். கர்த்தருக்கு ஆகவே அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேணுமா? நீ ஐஸ்வர்யவனாய் ஆகும்படிக்கு ஒரு விசுவாசம் வேணும். உடமிடப்பட்ட பொண்ணு விசுவாசம் தான் உன்னை ஐஸ்வர்யவனாக மாற்றும். விசுவாசம் தான் உனக்கு ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்கும், வரங்களை கொடுக்கும். விசுவாசம் ஒரு வரம். கர்த்தருக்கு அவர் சொல்றார் சபைக்கு, எந்த சபைக்கு? கடைசி கால லவோதிக்கேயா சபைக்கு நீ நிர்வாணமாய் இருக்கிறார். ஆகவே வஸ்திரத்தை கேளுன்றார். உன் கண்ணுக்கு என்ன செய்யணும்? கழிக்கம் போடுன்னார். அப்பதான் உன் பார்வை நேரா இருக்கும். குதிரைக்கு அதை போடுவாங்க, கழிக்கும். இந்த போட்ட உடனே சைடு பார்க்காது, இந்த பக்கம் பார்க்காது, இந்த நேராக பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். கழிக்கம் போடலைன்னா இங்கிட்டு பார்க்கும், அங்கிட்டு பார்க்கும், தரன்னு இங்கிட்டையும் இழுக்கும், அங்கிட்டையும் இழுக்கும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு கழிக்கம் போடாததுனால கண்ணு வித்தியாசமாக பார்க்குது, நேராக பார்க்கறது இல்லை. உன் கண்கள் நேராய் நோக்கணும். அதுதான் கழிக்கம் போட்டால் தான் நேராக இது போடணும். குதிரைக்கு போட்ட மாதிரி கடிவாள மாத்திரமல்ல, கழிக்கமும் உண்டு. வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கழிக்கம் போடுன்றாரு, சபைக்கு சொல்றாரு, விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்றார். ஆகவே புடமிடப்பட்ட பொண்ணு வேணும். நமக்கு என்ன வேணும்? புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும். சபை இப்படி இருக்கு, வெண்வஸ்திரம் இல்லை, கழிக்க இல்லை, பொண்ணு கிடையாது. அதனால தான் அந்த சபை அலங்கோலமா இருக்குது. கடைசி கால சபை அலங்கோலமா இருக்குது. இன்னைக்கு சபைகளை பாருங்க,
இன்னைக்கு சபைகளை சீர்திருத்த ஒரு எலியா வேணும். இல்லைன்னா சபையெல்லாம் குட்டி சுவர். இன்னைக்கு நிறைய சபைகள் ஸ்தாபனங்கள் ஒண்ணுமில்லாம போய்கிட்டு இருக்குது. ஏதோ கடமைக்கு, வாழ்க்கையில மாற்றம் இல்லை. வாழ்க்கையில பரலோகம் போறதுக்குரிய சுபாவம் வேணும். கர்த்தருக்கு பரிசுத்தம் வேணும், விசுவாசம் வேணும். ஜெயிக்கணும். விசுவாசம் தான் ஜெயிக்கும். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் வேணும். இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? விசுவாசம் இல்லாம ஜெயிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம், வாயில வர்ற வார்த்தையெல்லாம் விசுவாசமான வார்த்தை வந்தா தான் கர்த்தர் அதை கவனித்து நமக்காக கிரியை செய்வார். ஆமா, உங்கள் விசுவாசமே உலகத்தை, அதுதான் பொண்ணு கோல்டு. விசுவாசம் வாயில வார்த்தையில ஜெயிச்சுக்கிட்டே போங்க. வாயின் வார்த்தைகளை தான் ஜெயம் கொடுக்க வைக்கும், ஜெயிக்க வைக்கும். விசுவாச வார்த்தை அறிக்கையிடுங்க. விசுவாசத்தை, விசுவாசத்துக்கு மாற எதையும் அறிக்கையிட்டாதீங்க. பிசாசு பிடிச்சுக்கிட்டு கொண்டு போயிடுவான். கர்த்தருக்கு இன்னும் பிரச்சனையை உண்டாக்குவான். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது தூதர்கள் கர்த்தர்ட்ட கொண்டு போகணும். பாரு, விசுவாசத்தோட இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பலவீனம், விசுவாசத்தை அறிக்கையிடலாம் பாரு. விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன் நோய்களை குணமாக்கும். உன் விசுவாசம் சத்துருக்களை அழிக்கும். உன் விசுவாசம் ஜெயிக்க வைக்கும். கர்த்தருக்கு ஆகவே பொன் மங்காதே. ஒன்னு துதி, இரண்டாவது விசுவாசம், பொன்னை போன்ற விசுவாசம். அதனாலதான் 1 பேதுரு 1:7 படிக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்க அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, விசுவாசம் கூட பரீட்சிக்கப்படும். ஆபிரகாம் விசுவாசத்தை பார்த்தார். பையனை கொண்டு போய் தகனபடினார். எங்க ஆபிரகாம் ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டார். ஆபிரகாம் ஒரு ஆள்கிட்ட தான், வேற எந்த யார்ட்டையுமே தகனபடி கேட்கவே இல்லையே. ஏன்னா அவன் விசுவாசம் பரீட்சிக்கப்படும். அதனால தான் அவன் கொண்டு போய் ஒப்பு கொடுத்தான். அதனால தான் வேதம் சொல்கிறது அவனுடைய விசுவாசம் வல்லமையுள்ளதாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. நிறைய பேருடைய விசுவாசம், நிறைய பேருக்குள்ள விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறோம். ஒத்துக்கொள்ளணும். நம்ம விசுவாசத்தில் பலவீனம், வியாதியில பலவீனம். அடுத்து விசுவாசத்தில் பலவீனப்படும் பொழுது வியாதியும் மேற்கொள்ளுது, பிரச்சனை மேற்கொள்ளுது, போராட்டம் மேற்கொள்ளுது, பிசாசு மேற்கொள்றான். கர்த்தருக்கு விசுவாசத்தில் ஆபிரகாம் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். விசுவாசம் பிரச்சனைகளை நினைச்சு சோர்வை உண்டாக்காது. விசுவாசம் சரியான விசுவாசம் வந்துச்சுன்னா நமக்கு வர்ற பிரச்சனைகளை குறித்து சோர்ந்து போக விடாது. அதெல்லாம் நீ ஜெயிக்கணும், நான் உனக்குள்ள இருக்கிறேன்னு இந்த விசுவாசம் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கும், நம்மோடு உறவாடிக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஆமா, அந்த விசுவாசம் உங்களோடு பேசணும். விசுவாசத்துக்கு ஒரு பவர் உண்டு தெரியுமா? விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை உண்டு தெரியுமா? அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும், சொந்து போகாத, நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன், பொன்னை போல உனக்குள்ள இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிற நாம் புடமிடப்பட்ட ஒரு ஃபெய்த் விசுவாசமா இருக்கிறேன், ஆகவே நீ சோர்ந்து போகாத, உனக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கும். அதை விட்டு இன்னொன்று பேசும், அதுக்கு செவி கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பிசாசு சொல்லுவான், அவ்வளவுதான், நீ க்ளோஸ், அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது இப்படின்னு சொல்லும் பிசாசு பக்கத்தில் வந்துக்கிட்டு. இந்த விசுவாசம் என்ற ஆயுதம் அவனுக்கு நல்ல ஒரு அடி போடணும், ஓடிடுவான். விசுவாச வார்த்தை. கர்த்தருக்கு ஆபிரகாம் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான். வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல், அவிசுவாசமும் படல, சந்தேகமும் படல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்கு சபைக்கு வாக்குத்தத்தம், நிறைய வாக்குத்தத்தம். நேற்று வரைக்கும் செய்தியை கேட்டுக்கிட்டீங்க. அடுத்து இண்டிவிஜுவல் வாக்குத்தத்தம். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் உண்டு. வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? ஏ அப்பா, இதை விட ஒரு வாக்குத்தத்தமா? முழங்கால போட்ட உடனே ஜெபம் கேட்கப்படுதான். போடணும் முழங்கால, அல்லது நின்றுக்கிட்டு முழங்கால் போடல, நின்றுக்கிட்டாவது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நீங்களும் முழங்கால் போடுறீங்க, அதெல்லாம் பெரிய கிருபை தான். வயசு ஆக ஆக சிலருக்கு முடியாது. ஆனால் என்ன செய்யணும்?
ஆமா, வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொள்ளுதல் உண்டு. அதுக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு வேண்டிக் கொள்ள வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேண்டுதல் செய்ய வாங்க. தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. அதுக்கு முன்னே அவன் பாவ அறிக்கை செஞ்சான், ஒப்பு கொடுத்தான், அர்ப்பணிச்சான். கர்த்தர் அவன் ஜெபத்தை வேண்டுதலை கேட்டார். உங்களுக்கு என்ன மன வாக்குத்தத்தம்? உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சரியான வார்த்தை. பாத்தீங்களா? அவருக்கு சமாதானத்தை வச்சுட்டு போறேன், எடுத்துக்கங்கன்றார். கர்த்தருக்கு வச்சுட்டார், அவருக்கு வச்சுட்டார், அவங்க குடும்பத்துக்கு வச்சுட்டார். அவங்களுக்கு உங்களுக்கு என்னம்மா? பாத்தீங்களா? அந்த அம்மா காலையில எவ்வளவு உற்சாகமா வர்றாங்க. கட்டாயம் அது எவ்வளவு பலப்படுத்துது. நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பாஸ்டர் அம்மா, உங்களுக்கு என்ன? அருள்மணி அம்மா, உனக்கு விரோதமாக எழும்பவும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏன்னா அது வசனம் யாருக்கு தெரியுமா? ஊழியக்காரர் இருக்கான், ஊழியக்காரருக்குன்னு எழுதியிருக்கு. இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். சரியா வந்திருக்கு அவங்களுக்கு. கர்த்தருக்கு எனக்கு என்ன தெரியுமா? நான் உங்கள் காலடி மிதிக்க எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். கர்த்தருக்கு சுதந்திரிக்கன் கொடுத்தேன். கொடுத்து விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு இப்படி ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் ஜெபிக்க பாறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்லியிருந்தேன்? வல்லவனோ நிறைவேற்ற வல்லவர் ஆனார். வல்லவன். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசத்தை சண்டை போட வல்லவனாக இருக்கக்கூடாது. விசுவாசத்திலே வல்லவன். இந்த விசுவாசம் நமக்குள்ள சரியா 100% செயல்பட்டா நம்ம சொல்றத அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம சொல்றத கர்த்தர் செய்வார். விசுவாச வார்த்தை. அதனால துதிக்கிறது நல்லது. 2வது பாயிண்ட், பொன். விசுவாசம் நல்லது கர்த்தருக்கு. ஆமா, விசுவாசம் மங்கக்கூடாது. விசுவாசம் நிறம் மாறக்கூடாது. அப்படி மாறும் பொழுதுதான் நெருப்புக்கு போயிடும். மாறும் பொழுது நெருப்புக்கு போகணும். சோதனை வரும், சோதிக்கப்படணும், புடமிடப்படணும். புடமிடப்பட்ட பொன்னாக இருங்க. அதுதான் விலையேற பெற்ற விசுவாசம். அதுதான் வல்லமையுள்ள விசுவாசம். விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக இருங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருவரையும் நான் கேட்க விரும்பல. ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு, அது வசனம். கர்த்தருக்கு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. வசனம் வெறுமையாய் வராது, காரியங்களை செய்துകൊണ്ട് தான் வரும். அதான் கர்த்தருடைய வசனம். வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறிய ஆகணும். நிறைவேறும். எல்லாம் மலகாடிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கிறது நல்லது. துதிக்கும் பொழுது கிருபை பெருகும். துதிக்கும் பொழுது சத்துரு அழிக்கப்படுவார்கள். துதிக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டு. துதி ஒரு ஆயுதம். இந்த 2024வது வருடம் துதியுங்கள். கண்டதை பேசாதீங்க. பக்தி விருத்திக்கான வார்த்தை மாத்திரம் பேசுங்க. மற்ற நேரம் உங்க உள்ள துதிக்கட்டும். துதி உங்க வாயில எப்பொழுது இருக்கட்டும். துதி என்ற ஆயுதத்தை பயன்படுத்துங்க. துதி, ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணி துதித்தார்கள். ஒன்று ஜெபம் பண்ணி துதிங்க, இல்ல துதித்து ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அற்புதங்கள் நடக்கும். அப்பொழுது அதிசயங்கள் நடக்கும். அப்பொழுது பிசாசு எரிக்கப்படும். அவருடைய திட்டம் உடைக்கப்படும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் எல்லாம் எரிந்து போய்விடும். உங்களுக்கு எதிராக எத்தனை திட்டம் யாரு போட்டாலும் அழிக்கப்படுங்க. அது துதியினால தான் முடியும், ஜெபத்தினால தான் முடியும். நல்லது, துதிக்கிறது நல்லது, விசுவாசம் நல்லது, பொண்ணு நல்லது. காது கழுத்துல போட்டிருக்க பொண்ணு சொல்லல. அருமையானவர்களே, புடமிடப்பட்ட பொண்ணு, புடமிடப்பட்ட விசுவாசம். அருமையானவர்களை வெற்றி ஜெயத்தை கொண்டு வரும். ஆகவே விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எரிகோ மதலை வீழ்த்தினார்கள். விசுவாசத்தினாலே இப்படின்னு வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலேன்னு நம்ம குறித்து சொல்லணும். அவன் விசுவாசத்தினாலே, இந்த அம்மாவுடைய விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், உலகத்தையே ஜெயித்தார்கள். உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை நீ அனுபவிக்கிறல்ல,
ஆமா, உலகத்திலே அனுபவிக்கிறான், உலகத்தை அனுபவிக்கிறான். அனுபவி ராஜா, அனுபவின்னு. அதை நீ ஜெயிக்கணியா? ஜெயிச்சாத்தான் உனக்கு வெற்றி. உடையில உலகம், பார்வையில உலகம், வாழ்க்கையில உலகம், கிரியையில உலகம், இதெல்லாம் வேணாடுதான் உன்னை விட்டு உலகத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தார். மறுபடி உலகத்தை நீ ஜெயிக்கணுமா இல்லையா? ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கர்த்தர் கிருபையா எங்களோடு பேசினீர். துதிக்கிறது ஆண்டவரே விசுவாசமும் துதியும் அருமையானவர்களே எங்கள் வாழ்க்கையில மேன்மையானது, நல்லது. இந்த ரெண்டையும் எங்களுக்கு தாரும், இது ரெண்டையும் எங்களுக்குள்ளே வையும். இது ரெண்டையும் நாங்கள் முக்கியப்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கத்தக்கதாக, மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எல்லாவித ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நடத்தும். நாங்கள் விலையேற பெற்ற கற்களாக, விலையேற பெற்ற பொன்னாக நாங்கள் கர்த்தாவே அந்த துதியின் மேன்மை அறிந்தவர்களாக துதிக்க கிருபைதான். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் பலப்படுத்தும். வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதி. நன்மை கிருபையும் தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் பிரசன்னை இருக்கட்டும். எதிர் சக்திகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. அக்கினி அனுப்பப்படுது காலவேளையிலே. எங்களுக்குள்ள இந்த விசுவாசமானது இப்பொழுது புடமிட்டப்பட்ட விசுவாசம் வெளியாகட்டும். விசுவாசமாகிய வார்த்தையினால் சாத்தானுடைய திட்டங்களை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை பலப்படுத்தும், சுகப்படுத்தும், வழி நடத்தும், சமாதானத்தினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினாடு முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உபவாச ஜப கூட்டம் உண்டு 10 மணிக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ண வாங்க, ஜெபிக்க வாங்க. உங்க ஜபம் தேசத்தை பாதுகாக்கட்டும், உங்க ஜபம் தேசத்தை மாற்றட்டும். குடும்பங்கள், சபைகளுக்கு உங்க ஜபம் பிரயோஜனமாக இருக்கட்டும். சும்மா நம்ம ஜபங்களை உங்க ஏனோதான்னு ஏறெடுக்காதீங்க. தேசத்தின் நலனுக்காகவும் சபைக்காகவும் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்க வாங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஜபம்லாம் உங்க வீட்டில் வச்சுக்கோங்க, உங்க தலைவலி ஜபம்லாம். ஆகவே அது நீங்க தனித்து ஜெபிச்சுக்கணும். இன்னைக்கு தேசத்துக்கு தான் ஜபம், உலக நாடுகளுக்கு ஜபம், மாற்றங்களுக்கு ஜபம், வரக்கூடிய அழிவிலிருந்து தப்ப ஜபம். ஆகவே சபை பரிசுத்தமடைய ஜபம், சபை வரங்களால் கிருபைகளால் நிரப்பப்பட ஜபம், சபையின் ஊழியங்கள் திறந்த வாசல் ஏற்பட ஜபம், அதெல்லாம் வரணும். ஆகவே இதுக்கு ஜபிச்சிங்கன்னா உங்க சிறையிருப்பு மாறும். உங்களுக்காக ஜபிக்க மாத்திரமல்ல, இதுக்கு தான் இப்ப ஜப சபையில இப்படி ஜபிக்க வந்தீங்கன்னா உங்க சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யோபு அப்படித்தான் ஜபித்தார்.
சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வருஷமாவது உபவாச கூட்டங்களை முக்கியப்படுத்துங்கள். வீட்டில் உள்ளவர்கள், வேலைக்கு போகிறவங்கள நான் சொல்லலை, வீட்டில் உள்ளவர்கள், வெளிநாடுகள் வெளி மாநிலம் உள்ளவர்கள் நேரடியிலே பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரடியிலே 12 மணிக்கு முன்னே வந்துடும், நீங்கள் பார்க்கலாம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடுதலை வேணுமா? இது விடுதலையின் உபவாச கூட்டமாகவும் இது இன்னும் ஆழமான வார்த்தைகளை கேட்கும் ஒரு கூட்டமாகவும் இருக்கும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு உங்கள் ஜெபம் ரொம்ப அவசியம். நாங்கள் உங்களுக்காக முழங்கால போடுறோம் 3 மணிக்கு மேலே 4 மணிக்குள்ள நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேணாமா? எங்களுக்காக, ஊழியங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக உங்கள் ஜெபம் கட்டாயம் தேவை. ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தவர் மாறா உண்மை தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பழையவைகள் ஒளிந்து போகும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசத்தில் உறுதிப்படு. தேவனாயிருக்கிற கர்த்தர் தாமே வலது கையை பிடித்து என்னை பயப்படாதே நான் உனக்கு துணையாய் நிற்கிற